நாளில் நாம் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நாம் சேஷமாக கடந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விதமாக நாம் இன்றைக்கு வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம். இப்பொழுது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நாம் கடந்த நாட்களில் பார்த்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. யாரும் ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்கிறாள் யாருமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அதற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பு தேவனுக்கு பிரியம். என்ன சொல்கிறார் பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். அங்கே என்ன சொல்கிறாரு, அங்கே தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அவர் தேவனை நோக்கி பார்த்தார். பார்க்கும்போது கர்த்தர் அவரை என்ன பண்ணினா, ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய காரியத்தை அங்கே நடைபெறுகிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நல்லா கவனிங்க. முதல்ல அவன் இஸ்ரவேலின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு முதலாவது தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விக்கிரகம். என்ன விக்கிரகம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில விஷயத்துக்கு அதான் விக்கிரகம் அப்படின்வாங்க. அது இல்லை விக்கிரகம். அது பேசாது, நடக்காது, எதுவும் செய்யாது. ஆனால் விக்கிரகம் என்பது நம்மோடு இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது, நம்மை என்ன பண்ணுறது, வஞ்சிக்கிறது. அது நிறைய பேருக்கு ரகசியம் தெரில. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா பிரதர், எங்கள் முதலாளி மாதிரி ஒரு தெய்வம் உள்ள ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. தெய்வத்துக்கிட்ட கொண்டு போயிட்டாங்க வேறு அந்த முதலாளியை. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரு, மனைவி, பிள்ளைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் நெருக்கமான இருக்கிறவங்கள, அவங்க தாங்க எனக்கு கடவுளை மாதிரி எனக்கு திடீர்னு உதவி செய்வாங்க. அவங்க எங்கே கொண்டு போயிடுறாங்க. இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய விக்கிரகத்தை
மனிதரோடு கூட கொண்டு போய் கொடுக்குறார்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ நிமித்தம் பார்க்கறத என்ன பண்ணோம், விடணும். முதலாவது நாம் தேவனுக்கு முன்பதாக தேவனை மாத்திரம்தான் மகிமைப்படுத்தணும். அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவானாய் மாற வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற குறைவுகளை நாம் நம்மை விட்டு என்ன பண்ணோம், எடுத்து போடணும். முதலாவது குறைகள் என்பது அங்கே சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல, அவன் என்ன பண்ணானா, என்ன பண்ணுதாங்க, முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. நல்லா கவனிங்க, முதல்ல என்ன பண்றான், பழசை விட்டுட்டான், இப்போ புதுசுக்கிட்ட வந்துட்டான். முதல்ல என்ன பண்ணாம இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் திருப்பி பின்னால் போயிடுறோம். திருப்பி என்ன பண்ணுறோம், பின்னால் போயிடுறோம். ஆனால் அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பு தேவனுக்கு பிரியன்னு தெரிஞ்சுட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், முன் செய்து வந்த காரியத்தை விட்டுட்டான். இப்போ என்ன பண்ண, தேவனை நோக்கி பார்க்குறான். அதுதான் அவன் தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2ஆம் வசனம் சொல்றாரு, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஆமென், அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடி செய்து விட்டுட்டான். இப்போ தேவனை நோக்கி பார்க்கிறான். அப்ப தேவனை நோக்கி பார்த்தவனே தேவன் அவருக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறதை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் மறந்து போகிறதுனால தேவனை அவர்கள் என்ன பண்ண அறிய முடியல. தேவனை மறந்ததுனால் தேவனை இவர்கள் அறிய முடியல. தேவன் அவளோடு தான் இருக்கிற, நல்ல கவனி, தேவன் அவளோடு தான் இருக்கிறார். ஆனால் இவர்கள் மறந்துட்டாங்க. தேவனை மறந்ததுனால தேவன் தெரியல அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் தெரியாதபடினால அவர்கள் குழப்பத்துக்குள்ள இருக்கிறார்கள், பிரச்சனைக்குள்ள இருக்கிறார்கள், போராட்டத்துக்குள்ள இருக்கிறார், அல்லது சூழ்நிலை மாறாததுக்கு காரணம் தேவனை அவர்கள் அறியாததுனால தான் அவர்களுக்குள்ள இருக்கிறதான தேவன் அவரை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அவர்களை ஆட்கொண்டிருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், பழைய இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க பழைய இடத்துக்கு போகிறதுனால தேவனை அறிய முடியவில்லை. ஆனால் இங்கே என்ன செய்கிறான், பழையதை விட்டுட்டான், புதுசை நோக்கி தேவனை நோக்கி பார்க்கிறான். அப்படி தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவ ஆவியானவர் அவனோடு இருக்கிறதை அவன் உணர ஆரம்பித்துட்டான். அல்லேலூயா. உணரும்படியான அந்த இருதயத்தை மாற்ற வேண்டும். 3ஆவதாக பாருங்க, அசிங்க அர்த்தம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. நல்ல கவனிங்க. இப்போ முதல்ல அவன் பின்னாடி இருந்ததை விட்டுட்டான், தேவனை நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்க்கும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்குரிய காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிற தேவ ஆவியான அவனுக்குள்ளே இருக்கிறத அங்கே என்ன கண் திறக்கப்படுகிறது. மாற்றம் அடைகிறான். மாற்றம் அடையாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறது காரணம்னு கேட்டால், முதலாவது தேவனை நோக்கி பார்க்கல, 2வது நாம் என்ன பண்ணுகிறோம், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறத உணர மாட்டுக்கிறோம். 3ஆவதாக என்ன செய்கிறார்னா, கண் திறக்கப்படலை. அல்லேலூயா. கண் திறக்கப்படாதனால இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியம், நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆனால் அவருடைய பிரியத்தை நாம் என்ன பண்ணுறோம், நிராகரிக்கிறோம். அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கி அநேக ஜனனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், அநேக குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவர்கள் பின்னாடியே இருக்கிறாங்க, முன்னாடி வரல. எங்கே வரல, அதை விட்டுட்டு பின்னாடி தேவனை நோக்கி பார்க்கல. தேவனை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் இருந்தார்னா அந்த வீட்டில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது
முதலாவது நாம் பின்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, தேவனை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? தேவ ஆவியான் அவளுக்குள்ள வருகிறார். மூன்றாவதாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கண் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கண் திறக்கப்பட வேண்டும். அடுத்த வருஷம் வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளிய வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பின்னாடி பார்க்கக்கூடாது, விட்டுறணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விட்டது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கணும். பார்க்கும்போது தேவ ஆவியான மனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்கப்படும் போது அவன் என்ன செய்கிறான்? கண் திறக்கப்படுகிறது. அவன் என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியான இடத்துக்கு கண் திறக்கப்படுகிறது. அப்போ திறக்கப்படும் போது அங்கே சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையே அவன் கேட்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த 4வது என்ன சொல்கிறார் பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஆமென். அப்ப கண் திறக்கப்படுகிற சூழ்நிலை என்னன்னு கேட்டா, சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிஞ்சாதான் கண் திறக்கப்படும். சத்தியத்தை அறியல கண் திறக்க முடியாது. அப்போ சத்தியத்தை அறியும் போது தான் கண் திறக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்களாம். அடுத்த வருஷம் பாருங்க, சொல்றாரு பாருங்க, கண் திறக்கப்படணுமா? உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசல் தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதலாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அப்போ அந்த பிரியத்துக்கு என்ன பண்ணணும்னா, அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். என்னத்தை பின்னாடி மறக்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்? பார்க்கும்போது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே வருகிறார். அப்போ தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே வரும்போது அவன் என்ன செய்கிறான்னா, தேவன் அவனுக்குள்ளே வந்ததை அவன் உணரும் போது தான், அந்த உணர்வு வரும்போது தான் அவன் வேதம் சொல்லுகிறது வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்கிறது? கண்கள் திறக்கப்பட செய்கிறது. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, இங்க சொல்லுகிறார் யாக்கோபு என்ன பண்றாரா? 5வது என்ன சொல்றாரு? யாக்கோபு உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். ஆமென். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அப்போ அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ பிரகாசம் அடைவதற்கு இந்த காரியெல்லாம் செய்யணும். பின்னாடி என்ன பண்ண விட்டுணும், முன்னாடி தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கறது மாத்திரமல்ல, அப்படி பார்க்கும்போது தேவ ஆவியான் உனக்குள்ளே வருகிறார், நமக்குள்ளே வருகிறார். அது மாத்திரமல்ல, வந்ததுக்கப்புறம் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை அறியும் போது கண் திறக்கப்படுகிறது. கண் திறந்த உடனே என்ன சொல்றாரு? கூடாரத்தினுடைய அழகை சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, அப்படியே கூடாரம், இந்த கூடாரமும் சரி, நம்ம இருக்கிற கூடாரமும் சரி, இந்த நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுறாராம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அது எவ்வளோ அழகா இருக்குதா, எவ்வளோ அழகா இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே பெரிய காரியம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நம்முடைய கூடாரத்தை கர்த்தர் அழகாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய இந்த சரீரமாக இருக்கிற கூடாரத்தையும் வாழ்க்கையாய் இருக்கிற கூடாரத்தையும் தேவன் அழகாய் மாற்ற விரும்புகிறார். அது மகிமையாய் மாற்ற விரும்புகிறார். அது பிரகாசமாக மாற்ற விரும்புகிறார். அது மற்றவர்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்க ஒரு மகிமையான ஒரு கூடாரமாய், அழகான ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது பின்னாடி விடணும், தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை தருவார். ஜெபிக்கும் போது தேவ ஆவியான அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்வார்? ஆலோசனைகளை சொல்வார். ஆலோசனை சொல்லுகிறது மாத்திரமில்ல, சத்தியத்தை அறியும் போது அவன் என்ன பண்ணுகிறான்? கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்படுகிறதுனால அவனுடைய வாழ்க்கையில் மகிமையான அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு வாழ்க்கை, அழகான ஆசீர்வாதமான ஒரு மகிமையான காரியத்தை
கர்த்தர் வைத்திருக்கிறது அவன் காண முடிகிறது. அல்லேலூயா. அவன் காண முடிகிறது. ஏன் தெரியுமா? கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்பட்டால் தான் அழகை பார்க்க முடியும். கண்கள் திறக்கலன்னா என்ன பண்ண முடியாது? அழகை பார்க்க முடியாது. அங்கே கண்கள் திறக்கப்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்தில் கண்கள் திறக்கப்பட்டது. அதனால் அவர்கள் தோட்டத்தில் வெளியேற்றப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை மீறினார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாவ கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தோட்டத்தை சுகமாக இருக்க வேண்டியவர்களை அவர்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய வார்த்தை ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அழகாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அழகாக மாற்ற விரும்புகிற அந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, தீர்மானம் பண்ணணும். நம்ம ஏதோ கிறிஸ்துவர்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ நம் கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த அழகான ஒரு ஜீவித்துக்குள்ள போகணும்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பின்னாடி விட்டுட்டு முன்னாடி தேவனை நோக்கி பார்க்கணும். அடுத்து அது பார்க்கும்போது தேவ ஆவியார் நமக்குள்ள கிரியை செய்வார். சத்தியம் வார்த்தை கேட்டு அதன்படி நம்மை மாற்றிக்கொள்ளப்படும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவர் அழகாய் இருக்கிறத சொல்கிறார். பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய கூடாரத்தையும் என்ன பண்ணுற இஸ்ரவேலுடைய என்ன பண்ணு வாசஸ்தலங்களை கர்த்தர் என்ன பண்ண அழகாய் வச்சிருக்கிறாராம். அந்த அழகாய் பார்க்கிற அழகாய் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை கேட்டிருக்கிற எனக்கு சகோதரனே 6ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்றாரு பாருங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அது பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ எங்கே பாருங்கள் அழகாக வச்சுட்டாராம். அழகாக வச்சது மாத்திரமல்ல, அது இவ்வளோ பெரிய காரியம் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் நாட்டினதும் அது எப்படிப்பட்டதான்? நீரோரத்தில் இருக்கிற ஒரு கேதுரு மரத்தை போல கர்த்தர் விசேஷம் மாற்றிட்டாரு. மாற்றினது மாத்திரமல்லங்க. பாருங்க அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. 7ஆம் வசனம். அவர்களுடைய நீர்ச்சாலைகளில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வாள், அவர்கள் ராஜ்யம் மென்மை அடையும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய ராஜா அவரை மகிமையா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா அடுத்த வசந்த வாசிங்க பாருங்க. சொல்றார் பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற, கர்த்தருடைய ஆவியான இருக்கிற, பின்னாடி விட்டுட்டு முன்னாடி தெய்வத்தை தேடுகிற, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். அது சொல்கிறாரு. உன்னை எங்கே வச்சிருக்கிறா? மகிமையாக வச்சிருக்கிறாரு. உன்னை நீரோட்டத்தில் இருக்கிற பச்சையில் இருக்கிற ஒரு தோட்டத்தை போல வச்சிருக்கிறார். ஆனால் உனக்கு விரோதமாக எழுமினா அது என்ன பண்ணுவாராம்? அந்த 8ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்துட்டார். இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த நல்ல அழகான இடத்துல மகிமையான இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனால் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நிர்மூலமாக்குவார். கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரியத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீ ஜெபிக்கணும், அவரை தேடணும், வசனத்தை கேட்கணும்,
அதே மாதிரி நீ அவரோடு கூட இருக்கும் கண்கள் திறக்கப்படணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்போ தான் உன் கண்கள் பார்க்கும். என்னது? அதே இடத்துல சுற்றி சுற்றி தேடுறாங்க, தண்ணி இருக்கிறது தெரில. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அதே அங்கே நின்றுங்கிற இடத்துல தண்ணி இருக்குது. இன்றைக்கி அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் தெரியல, கண்கள் திறக்கப்படலை, சத்தியத்தை அறியல, ஜெபிக்கல, கர்த்தரை நோக்கி இன்னும் பின்னாலே பார்த்துனுங்கிறோம், இன்னும் பின்னாலே போயினுங்கிறோம். ஆனால் முன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கல. அவர்கள் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை மாற்றத்தை தருவார், ஜெயத்தை தருவார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை உங்களையும் என்னையும் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எதற்கென்று சொன்னால் அவர் உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். அம்புகளை முறித்து கர்த்தர் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தும் வாய்க்காதே போக முடியாது, கர்த்தர் செய்ய போகிறார். இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உன்னை விசேஷமாக மகிமையாக அழகாக வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரு? நல்லா தண்ணிப்பாயும் இடத்துல, நல்ல ஒரு அருமையான இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனால் இது பார்த்துட்டு பொறாமை கொள்ளுகிற ஜனங்கள் உன் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நின்னாலும் அவைகளை முறியடிக்க, அவைகளை அம்பால அவைகளை நொறுக்கி போட முடியாது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதம் நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் சும்மா இருக்கணும், ஜெபிக்கணும், அவரை தேடணும், ஆவியா நமக்குள்ளே இருக்கணும், சத்தியத்தை அறியணும். இதெல்லாம் செய்யும்போது வேதம் உங்களை நான் அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், நான் சும்மா விட மாட்டேன். உங்களை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அந்த பிரியத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறியடித்து போட போகிறார். அது முறியடிப்பதற்கு இன்னைக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? சற்று நாம் எல்லாரும் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம நாமே ஒரு விஷயம் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தேவனாகி கர்த்தர் அடிமை